வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். 2 நாள் நான் வந்து ட்ராவல்ல தான் இருப்பேன். அதனால என்னால இந்த மான்வாக்கான அந்த வீடியோ வந்து என்னால போட முடியாது. அதுக்கு பதிலா நம்ம ஏற்கனவே போட்ட அந்த "எவன்லி டிமண்ட் வாண்ட் எ குவைட் லைஃப்" அப்படிங்கிற அந்த வீடியோ வந்து என்னன்னா லாங் எடிஷனா போட்டுருவோம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். போனதுல எங்க விட்டுருந்தோம்னா, இந்த அசோசியேஷன் சேர்ந்தவன் இருந்துக்கிட்டு, சதர்ன் ட்ரேட் அசோசியேஷன வந்து என்ன பண்ணா, அவன் வழிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக, அவனோட பொண்ணையும் வந்து என்ன பண்ணா, ஒரு சாக்ரிஃபைஸா யூஸ் பண்ணியிருந்திருப்பான். அது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ என்னன்னா, அவள வந்து என்ன பண்ணா, தப்பிக்க வச்சுறதுக்கு உதவி பண்ணியிருப்பான். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவன் வந்துட்டு என்னன்னா, அவன் அசிஸ்டன்ட்ட போட்டு கத்த ஆரம்பிப்பான். என்ன நடந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் சரி, சீக்கிரமா வந்து இது பண்ணிரு. இதுல யார் சம்மந்தப்பட்டாலும் சரி, அவங்களுக்கு நீ கருணையே வந்து காமிக்காத. அவங்கள எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளிரு. அப்படின்னு சொல்லி அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்ததுக்கப்புறம், இன்னொரு இடத்துல சீன் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுது. பார்த்தா ஒரு கர டார்க்கான ஒரு குகைய வந்து காமிக்கிறாய்ங்க. அந்த குகைக்குள்ள என்னன்னா, ஒருத்தன் வந்து என்னன்னா ஹூடி போட்டுட்டு என்னப்பா போய்க்கிட்டு இருக்கான். அங்க போயிட்டு, "ஓகே, என்ன மாரி என்னப்பா இப்ப டார்ச்சர் நடந்துட்டு இருக்கு." அப்படின்னு சொல்லி கீழ ஒரு பல்கா வந்துட்டு, நான் வந்து என்ன பண்ணேன், ரொம்ப அவன டார்ச்சர் பண்ணிட்டேன். அந்த பேரனையும் டார்ச்சர் பண்ணிட்டேன். இருந்தாலும் அவன் எதுவுமே என்ட்ட சொல்லல அப்படிங்கிற. ஐயோ! நானே நேரடியா வந்து போறேன். அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தாக்கா, அந்த இடம் ஃபுல்லாவே அப்படியே வந்து ஒரு மாரி ரத்த கலரியா வந்து கிடக்குது. பார்த்தாக்கா, ஒரு வயசான ஆள் மாரி இருக்கான். அவன தான் வந்து புடிச்சு கட்டி போட்டு வச்சிருப்பாய்ங்க. "நீ என்னடா நெனச்சுக்கிட்டு இருக்க? இவ்வளோ வந்து என்ன பண்ண டார்ச்சர் பண்றாய்ங்க. இருந்தும் நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. என்ன செய்றது? உன் பையனும் வந்து எப்பலாம் செத்து போயிட்டான். உன் பேரனும் இருந்திருப்பான். இப்ப எங்கள்ட்ட மாட்டிக்கிட்டான். நீயும் என்கிட்ட இப்ப மாட்டிக்கிட்டு இருக்க. ஆனா நான் ஒரு விஷயம் வந்து சொல்லணும். இப்போ உன்னோட பேத்தி, அவ வந்து இந்த மாரி தப்பிச்சு போயிட்டா. மரியாதையா நீ சொல்லு. அவ எங்க போயிருக்கா?" அப்படிங்கிறல அவன் வந்து என்ன கெட்ட வார்த்தை நிறுத்தான். "எவ்வளோ திமிரு இருக்கட்டும். நீ வந்து என்ன பையன் என்கிட்ட வந்து சொல்ல மாட்டேங்கிறியா? ஓகே, ஓகே. அவ என்ன அப்படின்னா பாதுகாக்க வேண்டியது உன்னோட கடமை தான். யாரோ ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான்னாக்க, நீ எப்புட்றா இது சிரிச்சுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இது எல்லாமே விதிதான்டா. அவ கண்டிப்பா எங்கேயாவது பாதுகாப்பா தான் இருப்பா." அப்படின்னு சொல்லிருக்கும்போது, "பாதுகாப்பா இருப்பாளா? ஏன்டா இந்த இடம் ஃபுல்லாவே இனிமே ரத்த ஆறே வந்து ஓடப்போகுதுடா. நீ என்ன நெனச்சாலும் சரி, அவ கண்டிப்பா வந்து செத்துருவா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல, பாத்தாக்கா இங்க கட்டி போட்டு வச்சிருக்கிறது யாருன்னா, இந்த அசோசியேஷன் லீடரோட அப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கிழவன் இருந்தான். அவன் ஏதோ நம்ம சீக்ரெட்டா அவன் பேரனுக்காக ட்ரெய்னிங் குடுக்கான்னு சொன்னல அந்த கிழவன் தான். "உன்னோட பையனும் செத்து போயிட்டான். உன்னோட பேரனும் எங்கள்ட்ட மாட்டிக்கிட்டான். இப்போ உன்னோட பேத்திய காணோம்னு நான் சொல்றேன். நீ ஆனா இப்படி இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு பாத்தாக்கா, அந்த அசோசியேஷனோட கேப்டனு. இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, இந்த வாரியர்ஸ் எல்லாம் என்னன்னா, இந்த மாரி இன்டராக்ட் பண்ண உடனே மக்கள் எல்லாம் குதிச்சு போயிடுறாங்க. இந்த இடம் உங்க கண்ட்ரோல்ல இருந்தாலும் சரி, நீங்க இந்த மாரி நெனச்ச விஷயங்கள்லாம் எதாவது செஞ்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கூச்சல் போட்டுட்டு இருக்கையில, இவைங்க ஆனா எதையுமே கண்டுக்கவே மாட்டாய்ங்க. அவைங்க பாட்டுக்கு என்ன பண்ணா, அந்த எல்லாத்தையும் இன்டராக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாய்ங்க. இதுக்கு முன்னாடி அந்த நைட் நேரம் நீங்க எல்லாரும் எங்க இருந்தீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனும் கேட்டுட்டு இருக்கையில, நம்ம ஹீரோ என்ன பண்ணா டக்குனு அங்க வந்துர்றான். வந்து கரெக்ட்டா நைட்டு அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த அந்த நேரத்தில "நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அத சொல்லு" அப்படின்னு சொல்லும்போது, "நான் ஏன்டா அத உன்கிட்ட சொல்லணும்?" அப்படின்னு சொல்லும்போது, "என்னடா நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டு இருக்க. மரியாதையா நேத்து நீ என்ன பண்ண? என்ன ஏதுங்கிறத வந்து சீக்கிரம் சொல்லிட்டேன்னா, நீ பாட்டுக்கு என்னன்னா போய்க்கிட்டே இருக்கலாம். இல்லன்னா தேவையில்லாத பிரச்சனைய ஃபேஸ் பண்ணணும்." இவன் பேசுறதே எனக்கு கடுப்பா வருது. நான் உன்கிட்டலாம் எதுவும் சொல்ல மாட்டேன். போய் உன்னோட அசோசியேஷன் லீடர் அவன கூட்டு வா. அவன்ட்ட தான் நான் பேசணும். அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துவான். "உனக்கு காது கேட்கலையா நான் என்ன சொன்னேன்னு? போய் உன் அசோசியேஷன் லீடர கூட்டு வா. உன்ன மாரி சாதாரண ஆளுகிட்டலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன்." அப்படின்னு சொல்லி, "ஏய் ஏன் என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு அவன தேவையில்லாம ப்ரோவோக் பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கையில, "மரியாதையா இங்கேருந்து போயிடுறியா?" அப்படின்னு சொல்லிருக்கும்போது பார்த்தாக்கா ஒருத்தன் வந்துருவான். "நான் தான் இந்த அசோசியேஷன்ல 100 மேன் ஸ்குவாடுங்கிற ஒரு இத வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கேன். நீ வந்து இப்ப என்கிட்ட வந்து சொல்லலாம். நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருந்த?" அப்படிங்கும்போது, "உன்கிட்ட எனக்கு நான் வந்து சொல்றதுக்கு விருப்பம் இல்ல. போய் அசோசியேஷன் லீடர கூட்டு வா. அவன்ட்ட மட்டும் தான் நான் வந்து இந்த மாரி சொல்லுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கையில, அவன் அப்படியே இத கேட்டோனே அப்படியே வந்து டென்ஷன் ஆயிருவான். "அப்ப நீ வந்து என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டியா?" "ஆமா. நான் வந்து இப்ப உன்கிட்ட சொல்றதுக்கு எந்த விஷயமும் இல்லன்னு" டக்குனு அவன் பாட்டுக்கு என்னன்னா வாள வச்சு ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிடுறான். "உன்னோட ஸ்வாடு ரொம்ப ஸ்லோவா இருக்குப்பா தம்பி" அப்படின்னு சொன்னோனே, டக்குனு அவன் ஸ்வாட இந்த பக்கம் இழுத்துட்டு திரும்ப இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா ஹீரோ வந்து அட்டாக் பண்ணான். நம்ம ஹீரோ என்னன்னா டக்குனு அதுலேருந்து கீழ வந்துட்டு, அவன் கையிலேயே என்ன பண்ணா ஒரே அடி. அடிச்ச வேகத்துக்கு டக்குனு என்ன பண்ணா, இன்னொரு பக்கம் இருக்க அந்த ஸ்வாட வச்சு அடிக்க வருவான். அதையும் என்ன பண்ணா டக்குனு நம்ம ஹீரோ தட்டுவான். "ஏய் சீக்கிரம் நீ உன் ஸ்வாட எடுத்துக்க" அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பிரிட் சொல்லையில, "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. இவன மாரி ஒரு ஆளு சண்டை போடுறதுக்காகலாம் நான்லாம் என்னோட ஸ்வாட எடுக்க வேண்டியதில்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அவன அடிச்சு அங்கருந்து அவன கீழ தரையில என்ன பண்ணா அடிச்சு கீழ வந்து தள்ளுறான். தள்ளிட்டு திரும்பவும் என்ன பண்றான், அவனோட அந்த கையில வந்து என்ன பண்ணா, அந்த ஷாவ்லின் டெம்பிள் பாம் அட்டாக்க யூஸ் பண்ணி டக்குனு அவன் மேல என்ன பண்ணா அட்டாக் பண்றான். அந்த அட்டாக் பண்ண வேகத்துக்கு அவன் மண்டையிலேயே என்னன்னா அந்த அட்டாக் விழுவுது. பார்த்தாக்கா அவன் மூஞ்சியெல்லாம் அப்படியே வந்து அப்புறம் எரிஞ்சுட்டு அந்த பாம் எனர்ஜி வந்து என்னன்னா அவனுக்கு ஃபுல்லா வந்து இதாகுது. ஓகே. இப்பயாவது இவன் அடங்குவான்னு நான் நெனைக்கிறேன். ரொம்ப ஓவரா வந்து பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் அந்த பக்கம் அப்படியே தெறிச்சு கீழ வந்து விழுந்துருவான். சுத்தி இருக்கவன்லாம் பார்த்துட்டு இது பண்ணிட்டே இருப்பாங்க. "இங்க பார்றா அவனையும் அவன் தோற்கடிச்சுட்டான்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா பேசிட்டு இருக்கையில, ஓகே. இப்பயாவது என்னப்பா நீ அடங்குவியா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் அப்பயும் என்னன்னா விடமாட்டான். திரும்ப எந்திரிச்சு வந்துட்டு, "நான் உன்ன விடமாட்டேன்டா. கண்டிப்பா இப்ப நான் உன்ன வந்து கொல்லப் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தாக்கா, டக்குன்னு ஏதோ ஒரு சவுண்டு. உடனே நம்ம ஹீரோவே ஷாக் ஆயிருவான். என்னன்னு பார்த்தாக்கா, அந்த அசோசியேஷன் லீடர் தான் அங்க வந்திருப்பான். அவன் அங்க வந்தோனே டக்குனு அவனோட அந்த சப்பானட்ட அவனே அடிச்சு போட்டுட்டு, "இவன் கொஞ்சம் தெரியாம பண்ணிட்டான். அத மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு டெரரா வந்து சொல்லிருவான். உடனே அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அங்கருந்து போயிடுவான். அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணா, அங்கருந்து போகும்போது அப்பதான் யோசிச்சு பார்ப்பான்.
இவன பார்க்கவே எனக்கு எரிச்சலா வருது. எப்படிப்பட்ட ஒரு ஆளா வந்து இருப்பான்? இவனோட இந்த பவர் அதிகாரத்துக்காக இவனோட அந்த சொந்த பொண்ணே வந்து அப்படியே விக்கிற மாரி இது பண்ணான். அது மட்டும் இல்லாம இவனோட அந்த சப்பார்டினேட்ஸ் அவங்க எல்லாரையும் இவன் என்னமோ ஒரு நாய் மாரி நடத்துக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. இந்த மாரி ஆளுங்கள வந்து அப்படின்னா யோசிக்கும்போதே எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணா, அப்படியே அந்த இடத்துல டென்ஷனா இல்லன்னா இது பண்ணிட்டு இருப்பான். இவனா அந்த ஸ்பிரிட் இருந்துட்டு ஹெவன்லி டிமன் ஸ்பிரிட் வந்து கேட்க ஆரம்பிச்சுரும். "என்னாச்சுடா? ஏன் வந்து என்ன இவ்வளோ கோவமா வந்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, "ஆமா எனக்கு அவன் பண்ண விஷயங்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்ல. அவன் வந்து அவன் சப்பார்டினேட்ஸ்ல நடந்துக்கிட்டது சரி, அவன் பொண்ணு விட்டு நடந்ததும் சரி, எல்லாமே எனக்கு ஒரு எரிச்சலா இருக்கு." அப்படிங்கிற அந்த ஹெவன்லி டிமன் ஸ்பிரிட் அப்ப நீ ஜஸ்டிஸ் ஃபீட் பண்ணக்கூடிய ஒரு மேனா இருந்து முழியுமா சுத்தி வர போறியா? அந்த பொண்ணுக்காகயா? அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, அவளுக்காகலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ச்சே! எனக்கு இங்க இருக்கிறது என்னப்பா தனியா இருக்கிறதுக்கு வந்து புடிக்கல. நான் வந்து என்ன பண்ணேன், எனக்குன்னு சொந்தமா ஒரு ஃபோர்ஸ உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொன்ன? உனக்குன்னு சொந்தமா ஃபோர்ஸா? எதுக்கு நீ தேவையில்லாம இப்படியெல்லாம் இது பண்ணிட்டு இருக்க? நீ இந்த முறிவுல நல்லா ஜாலியா சுத்தன்னு தானே நினைக்கிற? அப்படின்னு இல்லல்ல. எனக்கு சாதாரணமா இருக்கிறது வந்து பிடிக்கல. நான் தனியா இருக்கிறது நல்லதுக்கு இல்ல அப்படிங்கிற கண்டிப்பா இப்ப தான் நீ ஒண்ணா புரிஞ்சுக்கிட்ட. நம்ம சீக்கிரமா ஒரு எவல் டீமன் கல்ட்ட வந்து உருவாக்கணும். அப்படி நம்ம உருவாக்குனாலே வந்து போதும். நம்மள சுத்தி இருக்க எல்லா விஷயங்களையும் அவங்களே வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு, நானும் இத வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆனா இப்போ போய் நம்ம வந்து நம்ம திரும்ப கல்ட்டா இது பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கிறது என்ன இது அப்படின்னு இருக்கும்போது, நாம ஏன் திரும்ப ஒண்ணு உருவாக்கணும்? இருக்கிற கல்ட்டுக்கே வந்து போவோம். அந்த கல்ட்டே வந்து என்ன பண்ணா நம்ம இது பண்ண ஆரம்பிப்போம். சரி ஓகே எங்க இருக்கு அந்த கல்ட்டு? அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவல் இடிவன் சொல்லிட்டு கேட்கல, அது இருந்துட்டு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது, என்னடா சொல்ற? உனக்கு தெரியாதா? என்னடா சொல்ற? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா எனக்கும் தெரியாது. நான் வாழ்ந்து 1000 வருஷம் ஆச்சு. இப்ப அது என்ன இருக்கோ, என்ன ஏதுங்கிறதெல்லாம் எனக்கு எங்க தெரிய போகுது அப்படின்னு சொல்லிக்கும்போது, "என்னடா நீ சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த எவனி ரெசிபி கடுப்பாயிருவான். "நீ நீ சொல்றது ஒரு விஷயம் வந்து நம்ம புரிஞ்சுக்கோ. நான் 1000 வருஷத்துக்கு மேல ஆயிட்டேன். இப்ப வந்து அப்புறம் அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்திருப்பாங்க. அடுத்தடுத்த விஷயங்கள் மாறியிருக்கும். இப்ப நம்ம என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே. எனக்கு வந்து தெரியும். அந்த மக்கள் ஒரு சில பொருள் எல்லாமே பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. குவாண்டாங்ல தான் அப்பனா அந்த எவர்லி டிமன் அந்த பேலஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா அங்க தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? அங்க தான் வந்து இருப்பாங்களா? சரி நாம வேணா அங்க போய் வேணா செக் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா அங்க என்னப்பா அங்க ஆளுங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நாம என்னப்பா அங்க போயே வந்து ஆகணும். நான் சீக்கிரமா போய் அங்க எனக்கு பண்ண வேற விஷயங்கள் நெறைய இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவன்லி டிமன் ஸ்பிரிட்ன்னு அப்ப ஒரு மாரி கொடூரமா வந்து பேசிட்டு இருக்கையில, நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு, "சரி ஓகே ஏதோ ஒண்ணு. நம்ம போலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, "சரி இந்த இடம் தானா?" "ஆமாப்பா இந்த இடம் தான். இதுதான் என்னப்பா அங்க போறதுக்கான வழி." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ஒரு பனி பிரதேசத்துக்கு கூட்டு வந்திருப்பாய்ங்க. இந்த இடத்துலயே வந்து என்ன இருப்பாங்க. இங்க யாருமே வந்து தெரியவே மாட்டேங்கிறாங்க. மனுஷங்க இருக்கிற எதுவுமே என்னால பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது, "இப்படிலாம் இருந்தாதாப்பா இதெல்லாம் சீக்ரெட் பேஸு. இத நீ ஏன் இப்படி இது பண்ணிட்டு இருக்க? இதுக்குள்ள இவங்க எப்படி இருப்பாங்க? என்னால இந்த இடத்துல இந்த பனியில இருக்க மூலியமா எங்க யாரோட எந்த ஒரு எனர்ஜியும் சென்ஸ் பண்ண முடியல. ம். எனக்கு ஒரு ஐடியா வந்து அப்படின்னா இப்ப கிடைச்சிருக்கு. இப்பதான் வந்து என்ன அப்படின்னா இது எனக்கு தோணுச்சு. இந்த ஐடியாவ என்ன அப்படின்னா நம்ம செயல்படுத்தி தான் வந்து பார்க்கணும்." அப்படின்னு சொல்லையில அந்த ஏவல் சொல்லிட்டு, "நீ என்ன சொல்ற? எனக்கு எதுவுமே என்ன அப்படின்னா புரியல." அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த மார்க்ஸ் சொல்லிட்டு இருந்துட்டு, "எனக்கு புரிஞ்சிருச்சு. அவன் அததான் செய்ய போறான்." அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு அப்படின்னா அவன் வாயில எல்லா காத்தையும் என்ன அப்படின்னா இழுக்குறான். இழுத்த உடனே பார்த்தாக்கா அப்படியே அவன் செஸ்ட் ஃபுல்லா அப்படியே வந்து பெருசாயிடுது. உடனே அந்த காத்து எல்லாத்தையும் வந்து ஃபுல்லா அந்த இடத்துல விசிறி அடிக்கிறான். பார்த்தாக்கா அந்த இடம் ஃபுல்லாவே என்ன அப்படின்னா எதுவுமே வந்து நடக்கல. எல்லாமே என்ன அப்படின்னா அதே மாரியே தான் வந்து இருக்கு. எந்த ஒரு ஒரு மாற்றமே நம்ம ஆகாம, அதே மாரி சுத்தி ஒரே பனிமூட்டமாவே இருக்கு. "என்னடா இது? எதுவுமே வந்து அப்படின்னா நடக்கவே இல்லையே! அதே மாரி தானே இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவைங்க 2 பேரும் பார்த்தாக்கா, அவைங்களும் வந்துட்டு, "ஆமா எதுவுமே வந்து நடக்கல. என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "ஏய் அங்க பாரேன், அங்க பாரு ஏதோ ஒரு குகை தெரியுது." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, இங்கே தான் வந்து என்னன்னா இதோட வழி இருக்கு. இப்பதான் வந்து என்னன்னா கண்டுபிடிச்சோம். சரி ஓகே. நம்ம சீக்கிரமா வந்து போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த குகைக்குள்ள இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறான். அங்க பார்த்தாக்கா பாதை அப்படியே என்னன்னா ஒரே நேராவா நல்லா போயிட்டுருக்கும். "ஏய் இங்க பாரேன், இந்த இடத்துல என்னன்னா என்னால எந்தவித ஒரு குளிரையும் ஃபேஸ் பண்ண முடியல. இந்த டைல்ஸ் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து அப்படியே உள்ள இழுத்துருது. அது மட்டும் இல்லாம என்னால இங்க இருக்கிற அந்த விஷயங்கள பார்க்கவும் முடியுது. மேல இருந்தப்ப என்னால அதக்கூட வந்து ஒண்ணுமே வந்து செய்ய முடியல. உண்மையாவே இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் வந்து புரியல. நான் இப்ப எங்கடா இருக்கேன்? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தாக்கா நம்ம ஹீரோ அப்படியே வந்து பஸ்ஸலான ஒரு இடத்துல இருக்கான். இவனே அந்த எவலிட்டி ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு, "ஏன் நீ இப்படி இருக்க? உனக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சிருச்சு. இருந்தாலும் நீ ஏன் இப்படி இருக்க?" அப்படின்னு, "என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த இடத்துல ஒரு பாறையில பார்த்தாக்கா ஒரு 3 டிமனோட ஒரு தலை இருக்கும். "ஓ! இதுதானா? இதுதான் அந்த போறதுக்கான வழியா?" "ஆமா. இந்த இருக்கிறவங்களுடைய எல்லா ஃபாலோவர்ஸுக்கும் தெரியும் இந்த வழி எப்படின்னு சொல்லிட்டு." அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து தொட்டோனே, அந்த இடத்துல அப்படியே ஒரு படிக்கட்டு உருவாகுது. "பரவாயில்லையே! இது ரொம்ப சூப்பரா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போனதுக்கப்புறம் அப்படியே பார்த்து ஷாக் ஆயிர்றான். என்னன்னு பார்த்தா, அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஃபாரஸ்ட்டே வந்து அப்படியே இருக்கு. எப்படி இந்த இடத்துல எல்லாமே கிளைமேட் எல்லாமே அப்படி அப்படியே மாறிட்டு இருக்கு. இதெல்லாம் வேற வேற இடத்துல வந்து சேர்ந்தது. என்னோட டிசபிள்ஸ் தான் வந்து கொக்கா. எல்லாரும் வந்து அப்படின்னா அது அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்த்ததா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு அந்த ஷேடோ அந்த டெக்னிக் யூஸ் பண்றான். பார்த்தாக்கா அந்த இடத்துல யாரோ 2 பேர் இருப்பாய்ங்க. ஒரு சிவப்பு முடிக்காரி இருப்பா. இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா ஒரு ப்ளூ முடிக்காரி வந்து நின்னுட்டு இருப்பா. அடுத்து என்ன ஆச்சுங்கிறத இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா.